ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா சப்ஜீரோ கண்ட்ரோலில் ப்ரோக்ராம் வந்து எப்படி செட் பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. மேலும் பல வீடியோக்களை பார்க்குறக்கு ஃபஸ்ட்டு வந்து பிஆர்ஜி பட்டன் வந்து லாங் ப்ரெஸ் பண்ணுறோம். P1 சொல்லி வரும், அதுக்குள்ளே வந்து செட் அழுத்துகிறோம். அது வந்து 0ன்னு இருக்கும், நம்ம வந்து 1ன்னு செட் பண்ணுறோம். 1ன்னா வந்து ஹீட்டு, 0னா வந்து கூலிங். அது ட்ரையர் கெப்பாசிட்டிக்கு தகுந்தாப்பில் நம்ம வந்து செட் பண்ணுவோம், சிஎஃப்எம்க்கு தகுந்தாப்பில். இப்போ 1ன்னு செட் பண்ணியாச்சு. அடுத்து வந்து P2க்குள்ளே போகிறோம். P2ங்கிறது வந்து ஹை டெம்பரேச்சர் வந்துச்சுன்னா அலாரம் வரக்காக. இதில் 45ன்னு இருக்குது, நம்ம வந்து 35ன்னு சொல்லி வந்து செட் பண்ணி வச்சுக்கணும். 35க்கு மேலே டியூ பாயிண்ட் காமிக்கும்போது அலாரம் வரக்காக வந்து நம்ம வந்து P2க்குள்ளே வந்து 35 செட் பண்ணுறோம். அடுத்து வந்து P3க்குள்ளே போகிறோம். இது வந்து -5 -3ன்னு சொல்லி செட் பண்ணிக்கணும். இது ஏன் செட் பண்ணுறோன்னா லோ டெம்பரேச்சர் வந்துச்சுன்னா வந்து அலாரம் வரக்காக வந்து நம்ம வந்து செட் பண்ணுறோம். அடுத்து வந்து ஹெச்எஸ்ன்னு சொல்லியிருக்கும். இது பார்த்திங்கன்னா அந்த ஹார்ட் பைபாஸ் வால் இல்லாட்டி ஃபேன் வந்து கட் ஆஃப் ஆகிற செட்டிங் வந்து ஒரு குறிப்பிட்ட லெவலுக்கு மேலே வைக்கக்கூடாதுக்காக வந்து இந்த செட்டிங் வந்து நம்ம ஆட் பண்ணுறோம். இதை வந்து 10 அப்படின்னு சொல்லி நம்ம செட் பண்ணி வச்சுக்கணும். இப்போ செட் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ 10ன்னு செட் பண்ணிட்டோம். அடுத்து பார்த்திங்கன்னா எல்எஸ்ன்னு சொல்லியிருக்கும். இது வந்து லோ டெம்பரேச்சர் வந்து செட் பண்ணுறதுக்காக. இதை வந்து -3ன்னு சொல்லி நம்ம செட் பண்ணி வச்சுக்கிறோம். அடுத்து P4ன்னு இருக்கும், அதை வந்து நம்ம 1ன்னு செட் பண்ணிக்கணும். P4 வந்து டிஃப்ரென்ஷியல் டைமுக்காக நம்ம யூஸ் பண்ணுறது, அது வந்து 1ன்னு செட் பண்ணிக்கணும். அடுத்து வந்து P5 வந்து எப்பவுமே 0ல் தான் இருக்கணும். P5 வந்து எதுக்கு யூஸ் பண்ணுறோம்னா டியூ பாயிண்ட் வந்து ப்ளஸ் ஆர் மைனஸ் காமிக்கிறதுக்காக வந்து யூஸ் பண்ணுறது. அதனால் 0 வந்து எப்பவுமே செட் பண்ணி வச்சுக்கணும், அப்போ தான் கரெக்டான இது காமிக்கும். அடுத்து வந்து P6 வந்து 3ன்னு சொல்லி இருக்கும், அதை வந்து நம்ம 0ன்னு செட் பண்ணிக்கணும். அது வந்து ஆன் டிலே டைம். மீதி இருக்கிற ப்ரோக்ராம் நமக்கு வந்து தேவையில்லை. LP அப்படின்னு சொல்லியிருக்கோம், அந்த LP வந்து லாஸ்ட்டாக நம்ம வந்து செட் பண்ணணும். இப்போ EPங்கிறது வந்து எண்டு ப்ரோக்ராமிங். இப்போ வந்து நம்ம செட் பண்ண ப்ரோக்ராம் செட் பண்ணோம்ல, அதில் EPயில் போய் நம்ம செட் தந்தோம்னா ப்ரோக்ராம்லாம் சேவிங் ஆகிடும். இப்போ ப்ரோக்ராம் சேவ் ஆகிடுச்சு. மறுபடியும் செட் பட்டன் வந்து லாங் ப்ரெஸ் பண்ணுறோம். அந்த ஃபேன் இல்லாட்டினா வந்து ஹார்ட் பைபாஸ் வால்வ் செட்டிங் வந்து நம்ம வந்து செட் பண்ணுறோம். அது வந்து ஒவ்வொரு சிஎஃப்எம் தகுந்தாப்பில் 4, 5, 6ன்னு சொல்லி செட் பண்ணியிருப்பாங்க. நம்ம வந்து 4ன்னு செட் பண்ணியாச்சு. மறுபடியும் வந்து பிஆர்ஜி பட்டன் வந்து லாங் ப்ரெஸ் பண்ணிக்கிங்க. லாங் ப்ரெஸ் பண்ணிவிட்டு LPன்னு சொல்லி வரும். இப்போ வந்து நம்ம வந்து ப்ரோக்ராம் வந்து நம்ம வந்து லாக் பண்ணி வைக்க போகிறோம். LPக்குள்ளே போய் 0ன்னு இருக்கும், அதை வந்து 1ன்னு சொல்லி வந்து செட் பண்ணிக்கோங்க. 1ன்னு சொல்லி செட் பண்ணிட்டீங்கன்னா ப்ரோக்ராம் வந்து லாக் ஆகிரும். இப்போ ப்ரோக்ராம் வந்து லாக் ஆகிடுச்சு. இப்போ செக் பண்ணி பார்க்குற ப்ரோக்ராம் வந்து லாக் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லி செக் பண்ணி பார்க்க போகிறோம். இப்போ பார்த்திங்கன்னா ப்ரோக்ராம் வந்து நம்ம வந்து லாக் எடுத்தால் தான் வந்து அதை வந்து ப்ரோக்ராம் வந்து நம்ம செட் பண்ண ப்ரோக்ராம் வந்து சேஞ்ச் பண்ண முடியும். இல்லாட்டினா LPன்னு தான் வந்து அலாரம் காமிக்கும். இப்போ நம்ம ப்ரோக்ராம் செட் பண்ணியாச்சு. அப்படி LPயில் போய் நீங்கள் 0ன்னு பண்ணால் மட்டும்தான் ப்ரோக்ராம் வந்து சேஞ்ச் பண்ண முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் பல வீடியோக்களை பார்க்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.